அன்று பார்த்த அதே முகம், அன்று போட்ட அதே ஸ்கெட்ச். தமிழ்நாடு காவல்துறைனா சும்மாவா என்று வலை போட்டு பிடித்த ஆக்ஷன் பிளாக் சம்பவம். சென்னை அடுத்த குரோம்பேட்டை சோழவரம் நகர் தந்தை பெரியார் தெருவில் வசிப்பவர்தான் மரகதம். இவர் வீட்டை பூட்டிவிட்டு கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாண்டிச்சேரியில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதாக அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் மரகதத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அப்போது உடனடியாக அவர் வந்து பார்த்தபோது வீட்டில் உள்ள பீரோ உடைக்கப்பட்டு 10 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டதும் தெரிய வந்தது. மேலும் இந்த ஒரு சம்பவம் தொடர்பாக குரோம்பேட்டை காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை செய்து வந்தனர். அப்போது அவர்கள் சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது அவர்களுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. அங்கு ஒரு நபர் மர்மமான முறையில் நடமாடி வந்ததும் தெரிய வந்தது. உடனடியாக கொள்ளை நடந்த வீடு அருகே கட்டட வேலையும் நடைபெற்று வருவதால் அங்கும் சென்று போலீசார் தீவிரமாக விசாரணை செய்தனர். அப்போது அங்குள்ள சிசிடிவி காட்சியில் பதிவான நபர் குறித்து தீவிரமாக விசாரணை செய்த போலீசாருக்கு பகீர் தகவல்கள் அடுத்தடுத்து காத்திருந்தது. ஆம், கொள்ளை சம்பவம் நடைபெறுவதற்கு ஒரு நாள் முன்பாக கட்டிடத்தில் வேலை பார்த்து வந்த ஒரு நபர் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. ஆம், குரோம்பேட்டையில் உள்ள பிரபல மருத்துவமனை கேண்டீனிலும் அவர் வேலை பார்த்து வந்ததும் தெரிய வந்தது. பின்னர் உடனடியாக அந்த நபர் யார் என்று விசாரித்த போது அவர் குச்சிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த டிக்காராம் என்பதும் தெரிய வந்தது. மேலும் அவரை குறித்து விசாரணை செய்த போது அவர் வேலூரில் பிரபல நகைக்கடை ஒன்றில் சுவற்றில் ஓட்டை போட்டு 18 கிலோ தங்க நகைகளை திருடிய வழக்கில் கைதான டிக்காராம் என்பதும் தெரிய வந்தது. மேலும் சிறையில் இருந்து கடந்த டிசம்பர் மாதம் தான் ஜாமீனில் வெளியே வந்ததும் தெரிய வந்தது. மேற்கொண்டு விசாரணை செய்த போலீசாருக்கு இன்னும் பல அதிர்ச்சி தகவல்கள் காத்திருந்தது. அவர் ஜெயிலில் இருந்தபோது மதுரவாயலில் உள்ள ஒரு நபரை சந்திக்க ஜெயிலில் இருந்த ஜெயிலரை அறிவுறுத்தியதாகவும் தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் அந்த ஒரு நபர் மூலம் திருந்தி வாழ்வதாக கூறி சில இடங்களில் டிக்காராம் வேலை பார்த்து வந்ததும் தெரிய வந்தது. அந்த ஒரு சமயத்தில் தான் குரோம்பேட்டையில் அவர் நகைகளை திருடிச் சென்றதும் தெரிய வந்துள்ளது. போலீசார் இந்த தகவல்களை கேட்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் அவரை மாஸ்டர் பிளான் வலை போட்டு போலீசாரை பிடித்த சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் அனைவரையுமே பாராட்ட வைத்துள்ளது. மேலும் தனக்குத்தானே அவர் ரூட் போட்டு கொடுத்த சம்பவமும் போலீசார் தரமான ஆக்ஷன் மூலமாக அவரை மடக்கி பிடித்த சம்பவமும் சமூக வலைதளங்களில் தற்போது அனைவரது பாராட்டையும் பெற்று வருகிறது.